He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். டெல்லி முதலமைச்சராக ரேகா குப்தா பதவியேற்கவிருக்கும் நிலையில் விழா ஏற்பாடுகள் குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் ராஜுவிடம் கேட்கலாம். ராஜு, முதல்ல முக்கியமான 3 பேர் இந்த பட்டியலில் இருந்தாங்க. பர்வேஷ் சிங் வர்மா உள்ளிட்ட 3 பேர். கிட்டத்தட்ட 3வது இடத்தில் தான் ரேகா குப்தா இருந்தார். முதல் முறை எம்எல்ஏ, ஆனால் இந்த முதல் முறையே அவர் முதலமைச்சராகவும் பொறுப்பேற்கவிருக்கிறார். ரேகா குப்தாவை முதல்ல எப்படி தேர்வு பண்ணாங்க என்பதை ஒரு முறை நினைவு கூறுங்கள். அதோடு இன்றைக்கு முதலமைச்சராக பதவியேற்கிறார். பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கு, யாரெல்லாம் வர்றாங்க? திலகவதி, கண்டிப்பாக. அதாவது ரேகா குப்தா ஏற்கனவே கட்சியில பல்வேறு பணிகளை செய்து வந்தவர். நீங்கள் கூறியது போல இந்த முதல்வர் வேட்பாளர்கள் தேர்வில் பலர் அந்த பட்டியலில் இருந்த போதிலும் இவர் ஒரு பெண் வேட்பாளராக கருதப்பட்டார். மட்டுமல்லாமல் ரேகா குப்தா தனது கல்லூரி பருவத்திலிருந்தே தனது அரசியல் பயணத்தை தொடங்கியவர். குறிப்பாக டெல்லி பல்கலைக்கழக மாணவர் யூனியன் சங்கத்தினுடைய தலைவராகவும் அதே போல செயலாளராகவும் பதவியில் இருந்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் 2007, 2012 ஆண்டில் டெல்லி உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றார். தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். தற்போது சமீபத்தில் நடைபெற்ற இந்த டெல்லி சட்டமன்ற தேர்தலிலும் ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளரை தோற்கடித்தவர். குறிப்பாக 30,000 ஓட்டு வித்தியாசத்தில் அவர் வென்றிருக்கின்றார். இது போன்று அவர் தொடர்பாக பல்வேறு அவருடைய அந்த சிறப்பு அம்சங்களை கூறிக்கொண்டே போகலாம். இது அதே போல இந்த தேர்தலுடைய அந்த பணிகள்ல ரேகா குப்தா களத்தில் நின்று பணியாற்றியவர். மற்ற தலைவர்களுடன் களத்தில் நின்று பணியாற்றியவர் என்பதற்காகவும் அவருக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில தான் நேற்று தினம் இரவு அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து இன்றைய தினம் சரியாக 12:45 மணிக்கு டெல்லி முதல்வராக அவர் பதவியேற்க இருக்கின்றார். அவருடன் சேர்த்து 6 அமைச்சர்களும் பதவியேற்கிறார்கள். அதற்கான அந்த ஏற்பாடுகள் தான் இங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. நாம் தற்போது ராம்லீலா மைதானத்தில் இருக்கின்றோம். இங்குதான் டெல்லி முதல்வர் பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த விழாவை பொறுத்தவரை சுமார் 50,000க்கும் மேற்பட்டவர்கள் இங்கு வரக்கூடுவார்கள் என்பதன் காரணமாக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. விழாவை பொறுத்தவரை பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தலைவர் JP நட்டா, மத்திய அமைச்சர்கள், அதே போல பாஜக ஆளும் மாநில முதல்வர்கள், அதே போல கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநில தலைவர்களும் பல்வேறு கட்சி தலைவர்களும் இங்கு ஒன்றாக கூட இருக்கின்றார்கள். இதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. சுமார் 27 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் மீண்டும் பாஜக ஆட்சி அமைந்திருக்கக்கூடிய நிலையில இதனை வரவேற்கும் விதமாக சிறப்பாக கொண்டாடுவதற்காக தொண்டர்களும் இங்கு தொடர்ந்து கூடி வருகிறார்கள். இன்று நண்பகல் சரியாக 12:45 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெற இருக்கின்றது. மட்டுமல்லாமல் குறிப்பாக 50க்கும் மேற்பட்ட சிறப்பு விருந்தினர்களுக்கு, அதாவது பல்வேறு துறையை சேர்ந்த, அதாவது திரை உலகத்தை சேர்ந்த மற்றும் பல தொழிலதிபர்கள் உள்ளிட்ட 50 பேருக்கு சிறப்பு அழைப்புகள் விடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல சம்பிரதாய முறைப்படி முன்னாள் டெல்லியினுடைய முதல்வராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் அதிசி ஆகியோருக்கும் இந்த பதவியேற்பு விழாவுக்கான அழைப்புதல் வழங்கப்பட்டிருப்பதாக பாஜக தலைவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். மட்டுமல்லாமல் ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுநர்கள், பெண்கள் குழுவை சேர்ந்தவர்கள் போன்றவர்களுக்கும் இந்த சிறப்பு அழைப்புதல் ஆனது கொடுக்கப்பட்டிருப்பதாக டெல்லி பாஜக வட்டாரங்கள் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அதற்கான முழு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. பாதுகாப்பு ஏற்பாடை பொறுத்தவரை இந்த ராம்லீலா மைதானத்தை சுற்றி சுமார் 5,000 டெல்லி காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். டெல்லி முழுக்க 50,000க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அதே போல பல்வேறு முக்கிய தலைவர்கள் இங்கு வருவதன் காரணமாகவும் வரக்கூடிய பாஜக தொண்டர்களாகட்டும், பாஜகவுடைய மற்ற பிரமுகர்களாகட்டும் முழுமையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகே இங்கு உள்ளே அனுமதியானது வழங்கப்படுகின்றது. இதற்கான முழு ஏற்பாடுகள் டெல்லி காவல்துறை சார்பாக செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல மேடை வரக்கூடிய முக்கிய தலைவர்கள் அமர்வதற்காக ஒரே மேடையில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அனைவரும் ஒரே மேடையில் அமருவாறு இந்த கூட்டணி கட்சி தலைவர்கள், பிரதமர், அதே போல மத்திய உள்துறை அமைச்சர் போன்ற முக்கிய தலைவர்கள் அமரக்கூடிய வகையில் ஒரே மேடையில் அமைந்திருக்கக்கூடிய வகையில் இந்த மேடையானது அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதை தவிர்த்து பாஜக தொண்டர்கள், பிரமுகர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள் அமருவதற்காக இது போன்ற பல்வேறு ஏற்பாடுகள் ஆங்காங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கின்றது. இன்று நண்பகல் துணைநிலை ஆளுநர் முதல்வருக்கு பதவி பிரமாணம் செய்து வருகின்றார். அதே போல 6 அமைச்சர்களும் அவருடன் பதவி ஏற்க இருக்கின்றார்கள். திலகவதி.
டெல்லி ராம்லீலா மைதானத்தில் நண்பகல் 12:30 மணி அளவில் பதவியேற்பு விழா நடைபெற இருக்கிறது. ஏற்பாடுகள் குறித்து பதிவு செய்திருக்கிறீர்கள். இப்போதே இங்கு கொண்டாட்டங்கள் தொடங்கி இருப்பதையும் பார்க்க முடிகிறது. ராஜா, உங்களுடைய கள விவரங்களுக்கு நன்றி. ஹி இஸ் பிரில்லியன்ட். ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன்.